Hi, this is Chandra. Welcome to our channel. Today நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேலி ப்ரைமில் மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ஸோ எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து மல்டிபிள் லொக்கேஷனில் சேம் ஜிஎஸ்டிஎனில் உங்களுக்கு மல்டிபிள் லொக்கேஷனில் மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஆர் சப்ளையர்ஸ்க்கு கூட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணும்போது இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பில்லிங் வந்து ஒரு லொக்கேஷன் ஹெட் ஆஃபீஸுக்கு தான் பில் பண்ண சொல்லுவாங்க. டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த பிரான்ச்சஸ், தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த எந்த பிரான்ச்சஸ்க்கு டெலிவரி பண்ணமோ அந்த பிரான்ச்சுக்கு வந்து டெலிவரி பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சப்ளையர் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதே மாதிரி மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா பில்லிங் வந்து ஒரு இடமா இருக்கும், டெலிவரி வந்து மல்டிபிள் லொக்கேஷன் நீங்கள் பண்ண சொல்வீங்க. ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில்ஸ். ஸோ இது நம்ம கம்பெனிக்கு நம்மளுக்கு மல்டிபிள் டீட்டெயில்ஸ் இருந்தால் மெயிலிங் டீட்டெயில்ஸ் இருந்தால் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, நம்மளோட கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ்க்கு இருந்தால் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் டேலி ப்ரைமில் ஒரு டேட்டா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் டாப்பில் கம்பெனின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபீச்சர்ஸ் F11 அதில் வந்து ரைட் பாட்டமில் பாருங்கள், அதர்ஸில் எனேபிள் மல்டிபிள் அட்ரஸஸ் இந்த ஒரு ஆப்ஷன் எஸ் பண்ணிக்கோங்க. எஸ் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரைமரின்னு ஒன்று வருது இல்லைங்களா, இந்த ப்ரைமரிங்கிறது கம்பெனியோட இன்ஃபர்மேஷன், கம்பெனியோட மெயின் ஸ்க்ரீனில் நம்ம கொடுக்குறது தான் ப்ரைமரி. ஓகேங்களா? இது வந்து நம்மளோட மெயின் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெயின் அட்ரஸோட மெயின் கம்பெனியோட அட்ரஸ், மெயின் ஹெட் ஆஃபீஸோட மெயிலிங் நேம், அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயிலு எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கம்பெனிக்கு மல்டிபிள் லொக்கேஷனில் பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் நம்மளுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம மெயிலிங் நேம் கொடுத்துக்கலாம். நான் இங்கேருந்தே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ சேம் விஆர்ஸ் ட்ரேடிங் கம்பெனி, ஸோ இந்த இடத்துல சென்னை ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடையார்னு கொடுத்தேன், சென்னை. அதுக்கப்புறம் அதோட பின்கோடு, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபேக்ஸ், இமெயில் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மதுரையில் ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னா மதுரை, மெயிலிங் நேம் என்ன, ஸோ அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பெனிக்கு மல்டிபிள் அட்ரஸஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டு எனேபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து எப்படி நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸை பில்லிங்கில் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் பாஸ் பண்ணுறேன், F8 ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், சேல்ஸில் டேட் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல சந்துரு மொபைல்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு பில் பண்ணுறோம். பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லா டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருவீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட் வந்து நம்ம செல் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட்டு, குவான்டிட்டி, டாக்ஸு, எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்வாய்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து நம்மளுக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு பிரான்ச் இருக்குது, சென்னையில் வந்து கூட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம பில் ரைஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சென்னையோட பில்லிங் நேம் நம்ம போட்டு கொடுக்கணும். ஸோ அது எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்வாய்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணும்போது Alt-P கொடுத்தீங்க அப்படின்னா Alt-P ஆர் Control-P கொடுத்துருங்க. Control-P கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா டைட்டில்னு இருக்குது, டைட்டில் கிட்ட குட்டியாக ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்பெனி டீட்டெயில்ஸ் Alt-F7 ஷார்ட்கட்டு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கேட்கும் டைப் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ப்ரைமரினா ஹெட் ஆஃபீஸ் சென்னை. ஸோ இப்போ வந்து சென்னையிலேருந்து நம்ம பில் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா சென்னைன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல விஆர்ஸ் ட்ரேடிங் கம்பெனி, அடையார், சென்னை. ஸோ சென்னையோட அட்ரஸ், ஸோ சென்னையிலேருந்து நம்ம பில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் லொக்கேஷனில் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கு, பிரான்ச்சஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்தந்த லொக்கேஷனில் இருக்கிற கஸ்டமர் அங்கங்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அங்கங்கேருந்து நம்ம பில் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சிங்கிள் டேட்டாவில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில்ஸ் வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கும் இருக்கும், சப்ளையர்ஸ்க்கும் இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ், டாட்டா, இன்ஃபோசிஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் பிரான்ச்சஸ் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்லிங் ஒரு இடத்துல பண்ண சொல்லுவாங்க, டெலிவரி ஒரு இடத்துல பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து அவங்களோட லெஜரில் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு கேட்வே ஆஃப் டேலி
ஆல்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் லெஜரில் நான் போய்க்கிறேன், சந்திர மொபைல்ஸ் அப்படின்னு ஒரு லெஜர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லெஜரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி இங்கே மெயின் லெஜரில் கொடுக்குறது வந்து அவங்களோட ப்ரைமரி. ஸோ அது வந்து பில்லிங்னு வச்சுக்கலாம், அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா, மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குன்னா செட் ஆல்டர் மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷன் எஸ் பண்ணிக்கோங்க. எஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடில் ஒரு பிரான்ச் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அந்த லொக்கேஷனோட நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல அவங்களோட அட்ரஸ் கொடுக்கலாம். அவங்களோட அட்ரஸ்ஸு, அவங்களோட பின்கோடு, ஸோ அவங்களோட ஸ்டேட்டு, அந்த பிரான்ச்சோடது பின்கோடு, அந்த பிரான்ச்சோட காண்டாக்ட் பர்சன் யார், மொபைல் நம்பர், இமெயிலு, ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பேன் டீட்டெயில்ஸு, டின் டீட்டெயில்ஸு, ஜிஎஸ்டி நம்பரு, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் அதர் ஸ்டேட்டில் இருந்தாலுமே நீங்கள் அதர் ஸ்டேட் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஈரோட்டில், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலமில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேலம், ஸோ தமிழ்நாடு, அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதே வந்து வேறு கேரளாவில் அவங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னா கேரளாவில், ஸோ இந்த இடத்துல ஸோ கேரளாவோட அட்ரஸ், ஸோ அவங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பிரான்ச்சஸ் இருக்கோ அதெல்லாமே இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்டேட்டு, அவங்களோட ஸ்டேட்டு, அந்த கண்ட்ரி, காண்டாக்ட் பர்சன் எல்லாமே நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெகுலர்னா ரெகுலர், அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லெஜருக்கு மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில் இருந்தால் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கணும், சரிங்களா. ஸோ இங்கே கொடுக்கறது வந்து ப்ரைமரி, அவங்களோட ப்ரைமரி ஜிஎஸ்டி நம்பர். ஸோ இப்போ பில்லிங்கில் இது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வவுச்சர்ஸ் போய்க்கலாம், வவுச்சர்ஸில் போயிட்டு சேல்ஸு, சந்திர மொபைல்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நான் பில் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேட்கும், அடுத்து பார்ட்டி டீட்டெயில்ஸ்னு கேட்குது இல்லைங்களா. பையர்ஸ் பில்டு டு, ஸோ யாருக்கு பில் பண்ணணும், இந்த இடத்துல வந்து பில் பண்ணுறது ப்ரைமரி, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து தான் அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் எல்லாமே வரும். அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இப்போ நம்ம பில் ரைஸ் பண்ணுறது மல்டிபிள் லொக்கேஷனுக்கு ரைஸ் பண்ணுவோம், ஆனால் வந்து அவங்களோட பேமெண்ட் எல்லாமே வந்து கன்சாலிடேட்டடாக தான் வரும், சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ப்ரைமரி. அதுக்கப்புறம் இப்போ டெலிவரி வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடுக்கு பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ ஈரோடு நான் செலக்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஷிப் டூன்னு இருக்கு இல்லைங்களா, கன்சைனி ஷிப் டூ. ஸோ இந்த இடத்துல எந்த லொக்கேஷனுக்கு டெலிவரி பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனோட நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், அதோட அட்ரஸ், ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே பிக் பண்ணிட்டு வந்துடும், சரிங்களா. இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து பில் பண்ணுவோம். ஸோ டேக்ஸ் எல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ டேக்ஸ் வரல, அது செக் பண்ண வேணாம். ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸ் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். பாஸ் பண்ணதுக்கு பிறகு கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூ காட்டும். ஸோ ப்ரிவியூவில் பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங் டூ ஷிஃப்ட் டூன்னு வருது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல ஷிஃப்ட் டூ, ஸோ எந்த லொக்கேஷனுக்கு டெலிவரி ஆகுதோ அந்த லொக்கேஷன் அட்ரஸ்ஸு, பில்டு டூ, ஸோ நம்ம யாருக்கு பில் பண்ணுறோமோ அந்த பில்டிங் டூ, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில்ஸ் நம்ம கஸ்டமருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளையர் நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லெஜருக்குமே ஒரு பிரான்ச்சுக்குமே ஒரு தனி லெஜர் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒவ்வொன்றுக்குமே பில் பண்ணும்போது தனித்தனி லெஜர் கொடுத்து பில் பண்ணுவாங்க. அப்படி பில் பண்ணும்போது அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து பேமெண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேமெண்ட் ரெசிப்ட் என்ட்ரி வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு லெஜரையும் செலக்ட் பண்ணி தனியாக போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிப்போர்ட் கேட்குறாங்க, அவங்ககிட்ட லெஜர் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா எல்லா லெஜரையும் எடுத்து ஒட்டுக்காக கம்பைன் பண்ணி அதில் எந்தெந்த பில்லெல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கே மேனுவலாக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ அதுவே சிங்கிளாக ஒரே ஒரு லெஜர் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே அரைவ் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ வந்து நான் லெஜர் சந்திர மொபைல்ஸ் இந்த பில்லை லெஜர் ஓப்பன் பண்ணிட்டேன். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெஜரில் போயிட்டு சந்திர மொபைல்ஸ் அப்படிங்கிற லெஜர் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே உங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். பில் வைஸ் கொடுத்து டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனுக்கெல்லாம் பில் ஆகிருக்கு, இப்போ பணம் வந்திருக்கு அப்படிங்கிற இதெல்லாமே பார்த்துக்கலாம்.
சில வந்து பில் வைஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எந்தெந்த பில் எல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஒரே ஒரு லெஜரில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் மெயிலிங்ஸ் பிரான்ச்சஸ் இருக்கிற கஸ்டமர்லாம் ஒரே ஒரு பேமெண்ட் ஆல் பில்ஸ்க்கும் ஆல் லொக்கேஷனுக்கு டெலிவரி ஆனதுக்குமே ஒரே ஒரு சிங்கிள் பேமெண்ட்டாக தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து டேலி பிரைமில் மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில்ஸ் உங்கள் கம்பெனிக்கு ஏதாவது அப்ளிகபிள் ஆயிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா? இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இன்கேஸ் இது இந்த வீடியோவில் ஏதாவது கொரீஸ், டவுட்ஸ், ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.